இந்த மௌனம் 3 நாள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அம்மா இறைவனோட கட்டி வைக்கிற அந்த சொன்னாங்க இல்லையா, பட்டு நூல்ல உங்களோட சேர்ந்து கட்டி வைக்கிறோன்னும் போது, அந்த இறைவனோட உயிர் கலப்பு பண்ணும்போது, இந்த செல்கள் எல்லாம் அழிஞ்சு, உள்ள வந்து என்னவோ ஒரு பியூரிஃபை ஆன மாரி ஒரு ஃபீலு, லைட்டா இருந்த மாரி ஒரு ஃபீலு. அ எப்படி சொல்றதுன்னா, எனக்கு அப்போ ஒரு தோணுச்சு, ஐயோ! 3 நாள்ல வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்களே, நம்ம அவங்களெல்லாம் போய் எப்படி சந்திக்க போறோம்? இந்த இடத்துலயும் இருக்க விட மாட்டாங்களே! அப்படின்ற மாரி இருந்தது. அப்புறம் வந்து இன்னொரு தவத்துல வந்து, இன்னைக்கு காலையில வந்து குடுத்தீங்க, திருவடி தீட்சை குடுத்தீங்க இல்லையா? திருவடி தீட்சை குடுக்குறப்ப திருநீறு ஸ்மெல். திருநீறு ஸ்மெல் குடுத்துட்டு, எனக்கு அப்படியே மூக்குல அந்த ஸ்மெல் போது, குடுத்துட்டு இந்த சைடுல போறாங்கிறத நல்லாவே உணர்ந்தேன் நானு. அது எத்தன பேருக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இறைவனோட உயிர் கலப்பு பண்றாங்க. எப்பவுமே குரு அம்மாவோட கைய புடிச்சுக்கிட்டு இருந்தா, எந்த ஒரு துன்பமும் நம்மள நெருங்காதுங்கிறது உண்மை. அதே மாரி குருமார்கள் எப்பவுமே நம்ம கூட இருக்காங்கன்றது உண்மை. வீட்லயுமே நீங்க தியானம் பண்ணும்போது கண்டிப்பா குருமார்கள் கூட இருப்பாங்க. அத நான் உணர்ந்திருக்கேன். ஒரு துன்பமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அது அவங்க இருந்து கூட இருந்து வழிநடத்தி, அத ஈஸியா சால்வ் பண்ணி குடுக்குறாங்கன்றது உண்மை. அது அது அவங்கவங்க நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அது புரியும். நான் நெறைய உணர்ந்திருக்கேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியா இருங்க. வேற ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கல. விவேகானந்தருடைய லட்சியம் என்னன்னு சொல்லுவாரு. அதுல இம்மி அளவும் பிசகாமல் அதுவே என் லட்சியம். அவர் சொல்லுவாரு, இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தன் தெய்வீக தன்மையை உணர வைத்தலும், அந்த உயிரினுடைய ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீகம் வெளிப்பட வைப்பதுதான் என் நோக்கம்னாரு. முழுமையாக வெளிப்படுத்த வைக்க வேண்டும். அவன் சாதாரணமானவன் இல்ல. அவனுக்குள்ள அவ்வளவு தெய்வீகம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வீக தன்மை அவனுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குன்னு அதை ஒவ்வொரு ஆன்மாவும் உணர வேண்டும். நீ துன்பப்படுவதற்கோ, அழுவதற்கோ, கவலைப்படுவதற்கோ, பயம் கொள்வதற்கோ, பொறாமைப்படுவதற்கோ, வெறுப்படைவதற்கோ இந்த மாண்ட தேகத்தை உனக்கு ஆண்டவர் குடுக்கல. நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதற்கும், மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கும் நீ வந்திருக்க. ஒரு பாடல் வரும். ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. பச்சை கிளிகள் தோளோடு, காட்டுக்குயிலோ மணியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. அந்த கவிஞர் எப்படி எழுதினாரோ, இறைவனே உள்ளிருந்து எழுதியிருப்பார். அதில் சொல்லுவார், இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கோமா? ஏதாவது ஒண்ணு வச்சு நான் அழணும் இந்த மனுஷனுக்கு. ஏன்னா இதுதான் மனித இயல்பு, மனித மனத்தின் இயல்பு. இந்த பாட்டுல சொல்லுவார், அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம். அப்படியே சொல்லிட்டு, நீ காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம், இன்பம் நூறானந்தம். இப்படியே வரும். இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. உன் விழியால் பிறர்க்கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம். இன்னொருத்தன் படுற கஷ்டத்தை பார்த்து நீ அழுகிற இல்லையா? அப்பொழுது அந்த கண்ணீர் ஆனந்தமாக தெரியும். இவ்வளோ அழகா வாழ்க்கிறது இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். அதனால் ஒவ்வொருவருடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அசைவிலும் அந்த தெய்வீகம் வெளிப்பட வேண்டும். அவன் சொல்லில், அவன் எண்ணத்தில், அவன் செயலில், அவனுடைய பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், வாழ்க்கை முறை எல்லாவற்றிலும் தெய்வீகம் வெளிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? தனியா அவன் பூஜை பண்ணணுமா? அவன் செய்யற செயலெல்லாம் பூஜை, சொல்ற சொல்லெல்லாம் பூஜை, மந்திரம், எண்ணுகிற எண்ணமெல்லாம் தியானம். அவன் தனியா தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எண்ணமெல்லாம் தியானமாக மாறிவிடும். அவன் தனியாக எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை. தெய்வீகம் வெளிப்படுகிற ஒவ்வொருவரினுடைய வார்த்தையெல்லாம் மந்திரம்தான். அவன் தனியாக எந்த பூஜையும் செய்ய வேண்டியதில்லை. அவன் செய்கிற செயலெல்லாம் பூஜை ஆயிடும். அவன் வாழ்க்கையே பூஜை. எப்படி இருக்கும்? இப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இன்றே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? எப்ப அப்படி ஆகிறது? எல்லாம் வள்ளலார் எழுதி வச்சுட்டு போனாரே, விவேகானந்தர் சொல்லி இப்படி ஏங்கறதுக்கு ஜாலியா இருக்கு. இன்றே முடியும் என்றால் நம்ப மாட்டோம். இதே யாராவது ஒருத்தர் வந்து உங்க வீட்டுல இந்த மாதிரி நடக்குது, இப்படி ஒரு வாஸ்து இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கு, நீங்க இதை பண்ணுங்கன்னா உடனே நம்பிடுவோம். இந்த வகுப்புக்கு மட்டும் போகாதீங்க அப்படின்னு யாராவது சொல்லட்டும், என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க வீட்டுக்கு ஆகாது.
செய்யாதன்னு யாராவது ஒரு நல்ல விஷயத்த பயமுறுத்தட்டும், வள்ளலாரெல்லாம் அங்க வேஸ்ட் ஆகி போயிடுவார். வள்ளலாராச்சும் ஒன்னாச்சும் போயா, என் குடும்பத்துக்கு ஆகாதான், ரொம்ப வகுப்புக்கெல்லாம் போகக்கூடாதான், நான் ஞானி ஆயிடுவேனா? அவ்வளவு எளிமை. உங்க ஜாதக கட்டத்துல அப்படி இருக்குங்க. நீங்க ரொம்ப இப்படி நம்பி வகுப்பை விடுபவர்கள்லாம் இருக்காங்க. பெருமானார் பெரிய பெரியவர்கள் சொல்வதை கேட்க மாட்டோம். ஏதோ ரோட்ல உட்காந்து ஒரு கிளி ஜோசியம் எலி ஜோசியம் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். சிட்டுக்குருவி ஜோசியம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. அந்த எலி சொல்றத கேக்குறாங்க மனுஷன். மகான்கள் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு அறிவு அவனுக்கு கீழ்மைத்தனம் ஆயிடுச்சு பாருங்க. பாவமா இருக்குங்க மனிதர்களை பார்த்த. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நீங்க யார் தெரியுமா? எப்படி அந்த பொருளை பயன்படுத்தி இவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய உயர்நிலையை எட்டினார்கள். இறைவன் கொடுத்த அந்த நேரத்தையும் அந்த அறிவையும் இந்த மானிட தேகத்தையும் இந்த பிறப்பையும் இந்த வாழ்க்கையும் எவ்வளவு அழகா பயன்படுத்தினாங்க பாருங்க. பிறப்பு எவ்வளவு அழகா முடிச்சாங்க பாருங்க. அவ்வளவு அழகா முடிச்சாங்க. கிடைச்சது. இப்ப எப்பதான் முடிப்போம்? இப்படியே போயிட்டு இருக்கோமே நம்ம காலம். பல பேர் இடைநிறுத்தம் செஞ்சிருவாங்க. அது பிறகு பல பேரை நான் பார்த்ததே கிடையாது. திரும்ப பழைய வாழ்க்கையை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனா கடவுளை தேட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. போட்ல போகும்போது ஃபுல்லா போட்டுக்கிட்டீங்க, கவர்லாம் பண்ணிட்டீங்க. லைஃப் ஜாக்கெட் எடுத்து கவர்லாம் பண்ணிக்கிட்டு இந்த தண்ணியில போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க தெரியுங்களா? கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி போனீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி உறுத்தலா தான் இருக்கும். அது ஃப்ரீயா விட்டா நல்லா இருக்கும். அது போட்டு கரெக்டா தண்ணியில விழும்போது எப்போ அது தேவை? தண்ணியில ஐயோ தண்ணியில நீச்சல் அடிக்குது, இது வேற இடைஞ்சல் ஆகும், தூக்கி போட்ல போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இடைஞ்சலும் துன்பமும் சிக்கலும் நெருக்கடியும் கவலையும் வரும்பொழுதுதான் சாதுக்களின் சங்கம் வேணும். அப்பதான் இந்த கூட்டம் என்ன பண்ணும்? வீட்டுல ஒரே பிரச்சனை, அதனால வர முடியலன்னு. எப்பொழுது இறைவன் உன்னை நாடி வருகிறார், எப்ப தேவை இந்த சாதுக்கள், அப்பதான் உனக்கு அந்த அட்வைஸ் வரும். வாழ்க்கை ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, பாத்துக்கலாம் வா, இதையெல்லாம் எதிர்த்து போராடலாம் வா, உனக்கு வறுமை அறிவு என்கிற ஆயுதத்தை நான் தருகிறேன், அந்த ஆயுதத்தை வைத்து நீ எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள முடியும் போது அந்த ஆயுதம் அப்பதான் வேணாம், லைஃப் ஜாக்கெட் வேணான்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் இப்போ நீ ரெடியா இருக்கு, துன்பம் வரும் வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சேர்த்து வச்ச வினை வந்து நிற்கும். ஆனால் இந்த சாதுக்களின் கூட்டம் என்ன தெரியுமா? இது போல சத்சங்கங்கள் கேட்பது என்ன தெரியுமா? அதை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். தோண்டு போக மாட்டீங்க. துன்பம் வர ஒரு சூழல் வருகிறது, எல்லாரும் அதை ஒரே போல எதிர்கொள்ள மாட்டார்கள். எல்லாருக்கும் நல்லவங்களுக்கும் கஷ்டம் வருது, கெட்டவங்களுக்கும் தான் கஷ்டம் வருது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வரவே இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க மனதால் எவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கிறார்கள் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு குடிசையில் இருந்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாது. அவரவர் நிலையில் அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஏனென்றால் இப்போ இங்கேருந்து விழுந்தா ஒரு அடி, முதல் மாடியிலேருந்து விழுந்தா ஒரு அடி, 2வது மாடியிலேருந்து விழுந்தா ஒரு அடி, 10வது மாடியிலேருந்து. அதுபோல நாமெல்லாம் விழுந்து விழுந்து எழுந்துக்கலாம். ஆனா அவங்கெல்லாம் அதற்காக அவங்க விழணும்னு சொல்லலை. நீங்கள் பணத்தை வைத்து யாரும் சந்தோஷத்தை எடை போடாதீர்கள். ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குன்னு வேணா ஆண்டவர் அவங்கள சோதிக்கவே இல்லை, அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாருன்னு நம்ம ஒரு கூட்டம் பேசுது. சந்தோஷம் என்பது பணம் மட்டும்தானா? இறைவன் கொடுக்கிற வரம் என்பது, அருள் என்பது பணத்துல மட்டும்தானா? உங்க மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் எப்படி அன்பு காட்டுறீங்க, அரவணைக்கிறீங்க, எல்லா சூழலையும் எப்படி மகிழ்ச்சியா எதிர்கொள்றீங்கன்றது தாங்க இறைவன் வரம். எல்லா சூழலையும் உங்களால எப்படி எதிர்கொள்ள முடியுது பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கார் பார்த்துக்கலாம் இப்படின்ற ஒரு தைரியம் இருக்குல்ல, அதுதான் கடவுள். இதுதான் சாதுக்கள். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு வரும் சோதனை வரும்பொழுது தயவு செய்து இது போன்ற வகுப்புகளை எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க. உங்களுக்காகவே சொல்றேன். ரொம்ப வருத்தம் போயிடுவீங்க. யமன் வருவானே, அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த வரும்பொழுது நீங்கள் சேர்த்து வைத்த இந்த சாதுக்கள், இந்த மௌனம், தியானம் இதெல்லாம் நிற்கும். ஆனா முழுமையாக யமனே வராம பண்ணணும்ல. சாகா நிலையை பெறலான்னு வள்ளல் பெருமானார் கூப்பிட்டாருல, அது சாத்தியமே. நிச்சயமா முடியும். எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அது சாத்தியமே.
தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.